விவசாய மக்களுக்கு வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை வந்து திருச்சியில் தொடங்கியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, விஜய் ஆகட்டும், இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், யாராக இருந்தாலுங்க, யார் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு விவசாயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விவசாயத்தை பற்றி, விவசாயிகளை பற்றி யாராவது பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. அதனால் கண்டிப்பாக பேச மாட்டாங்க. விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அரசியல் தலைவர்கள் யார் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு விவசாயிக்கு தாங்க தெரியும், விவசாயி படுற கஷ்டம் வந்து ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். இங்கே யாருமே விவசாயியாக இல்லைங்க. இங்கே யாருமே விவசாயியாக இல்லை. ஏங்க இன்றைக்கி விவசாயத்துக்கு ஒரு ஆள் கூட வரமாட்டேன்றாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க கூட வர்றது கிடையாது. யாரும் அடுத்த தலைமுறை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக கிடையாது. இதெல்லாம் யார் பேசுகிறா? விவசாயத்தை பற்றி யாராவது ஒரு தலைவர் கண்டுக்கிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுப்போம், 12 லட்ச ரூபா கடன் கொடுப்போம், அவனை இன்னும் கடன்காரனாக ஆக்குவோம். அதை தான் பண்ணுறாங்க. இப்போ எத்தனை விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 தேர்தலுக்காக கடன் வாங்கி வச்சுருப்பாங்க தள்ளுபடி வர்றதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக இந்த மாதிரி நடக்குது? இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? ஏங்க இன்றைக்கி எல்லோரும் வெயில் அடிக்குதுன்னு கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஏசியில் போகிறாங்க. விவசாயிங்க எல்லாம் பாருங்கள், கை வண்டி ஓட்டிக்கிட்டு வெயிலில் மம்முட்டி பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் கையை பார்த்தா காய்ப்பு காய்ச்சி போய் நிற்கிது. இந்த வெயிலில் போய் உடம்பெல்லாம் கருத்தி அவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டான்றான். ஏங்க எங்களுக்கும் ஏசியில் இருக்கணும், எங்களுக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசை இல்லையா? விவசாயிகள்னு அந்த காலத்தில் எதோ பண்ணாங்க. இப்போ விவசாயத்தை யாரும் மதிக்கிறது கிடையாது, கண்டுக்கிறது கிடையாது. சரி, விவசாயத்துக்கு விஜய் செய்வார்னே வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு சுற்றுப்பயணத்தில் விவசாயத்தை பற்றி பேசட்டும், ஒரே ஒரு கான்செப்டை பேசட்டும், இன்றைக்கி நான் சொல்கிறத பேசட்டும். ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வச்சுப்போம். ஒரு நெல்லை வச்சுப்போம். நெல்லில் இவ்வளோ வந்து செலவு பண்ணுறாரு ஒரு விவசாயி, இவ்வளோ நெல்லை விற்கிறாரு, இதில் இவ்வளோ விவசாயிக்கு லாபம் அப்படின்னு சொல்லட்டும். யாராவது ஒரு தலைவர்கள் எடுத்து இதை பேசட்டும். நெல்லுன்னு இல்லைங்க, எதை வேணால் எடுத்துக்கட்டும். இன்றைக்கி ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறான் 20 ரூபாய்க்கு. தண்ணியை விட்டு ஒரு நெல் விவசாயம் பண்ணுறோம். அந்த நெல்லோட விலை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை ஹை லெவலுக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? அடுத்த தலைமுறை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. என்ன ஆக போகுது? நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற பாகிஸ்தான் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், இப்போ நேபாள் கூட வந்து பார்த்திங்கன்னா மோசமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதே நிலைமை ஆச்சுன்னா இது இந்தியாவுக்கும் நடக்கும். இது கண்டிப்பாக இந்தியாவுக்கும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா சிந்திக்கணும். விவசாயிகளை வந்து மதிக்காமல் போகிற நாடு எங்கே போகும் அப்படின்றத நல்லா சிந்திக்கணும். இந்த அரசு, விஜயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிந்திக்கணும். கண்டிப்பாக விவசாயிகளை பற்றி பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வரணும். ஏங்க நம்மளே ஒன்று கூட தயாராக இல்லைங்க. இப்போ ஒரு மருத்துவருக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை, விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா எல்லா நடிகர் சங்கத்துலேருந்து எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே போகிறது? யார் ஒன்று கூடுவா? யார் இருக்கா விவசாயிகளை பார்த்துக்கிறதுக்கு? விவசாயிகள் பிரச்சனை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம். நம்ம எல்லோரும் ஒன்று கூடுவோம். நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ளார ஃபுல்லாக கோவம் மட்டும்தான் இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.